நண்பர்களே, இன்று இந்த வீடியோவில் நாம் எப்படி தங்களுடைய யுஏஎன் எண்ணை கண்டுபிடிப்பது என்பதை அறிந்து கொள்வோம். இதற்காக முதலில் நீங்கள் கூகுளில் சென்று இபிஎஃப்ஓ என்று தேட வேண்டும். இங்கே உங்களுக்கு இபிஎஃப்ஓவின் முதல் இணையதளம் காணப்படும். இந்த இணையதளத்தையே நாம் திறக்கப் போகிறோம், ஏனெனில் இது அதிகாரப்பூர்வ இணையதளம். இப்போது இங்கே நாம் கொஞ்சம் ஜூம் இன் செய்ய வேண்டும். இதனால் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் நன்றாக தெரியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், மேலே ஆன்லைன் கிளைம்ஸ் மெம்பர் அக்கவுண்ட் டிரான்ஸ்பர் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் இதைத்தான் கிளிக் செய்ய போகிறோம். இதை கிளிக் செய்த பிறகு நமக்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். புதிய பக்கம் ஏற்கனவே லோட் ஆகிவிட்டது. இங்கே ஒரு புதிய பாப்அப் வந்துள்ளது. நாம் இங்கிருந்து ஓகே சொன்னால் இந்த பாப்அப் மறைந்துவிடும், அது போய்விடும். இப்போது இங்கே நீங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் ஜூம் இன் செய்து கீழே ஸ்க்ரோல் செய்ய வேண்டும். ஸ்க்ரோல் செய்த போது இங்கே ஆக்டிவேட் யுஏஎன் நம்பர் மற்றும் நோ யோர் யுஏஎன் நம்பர் என்று எழுதப்பட்டுள்ளது. இங்கே நாம் நோ யோர் யுஏஎன் நம்பர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, நீங்கள் விரும்பினால் இங்கே 3 புள்ளிகள் 3 டாட்ஸ் மீது கிளிக் செய்யலாம். மேலும் 3 புள்ளிகள் மீது கிளிக் செய்த பிறகு உங்கள் டெஸ்க்டாப் சைட் திறந்திருப்பின் அதை மூடலாம். நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மூலம் வேலை செய்ய விரும்பினால் டெஸ்க்டாப் சைட் உள்ளது. இங்கிருந்து அதை இயக்கியும் வைத்திருக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரியானவை, அதிக வித்தியாசம் இருக்காது. இங்கே நீங்க பார்க்கலாம், முதலில் உள்ளது மொபைல் எண். இங்கே உங்கள் மொபைல் எண்ணை எழுத வேண்டும். நீங்கள் பதிவு செய்த அதே மொபைல் எண்ணை எழுத வேண்டும். அதற்கு பிறகு இங்கே உங்கள் கேப்சா குறியீட்டை எழுத வேண்டும். கேப்சா குறியீட்டை எழுதிய பிறகு இங்கே ரிக்வெஸ்ட் ஓடிபி மீது கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஓடிபி வெற்றிகரமாக அனுப்பப்பட்டுள்ளது. எனவே இங்கே ஓகே என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு எங்களிடம் வந்த ஓடிபியை இங்கே உள்ளிட வேண்டும். ஓடிபி உங்களிடம் வரவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் ஓடிபியை கோரலாம். இரண்டாவது முறையாக ஓடிபியை உள்ளிடும் பிறகு இங்கே உள்ள கேப்டிச்சா குறியீட்டையும் மீண்டும் எழுத வேண்டும். அதன் பிறகு வேலிடேட் ஓடிபி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். நண்பர்களே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். இப்போது இங்கே நீங்கள் பாருங்கள், மேலே நோ யோர் யுஏஎன் நம்பர் என்று எழுதப்பட்டுள்ளது. கீழே உங்கள் பெயர் எழுத வேண்டும். அது உங்கள் ஆதார் கார்டும் பான் கார்டிலும் உள்ள பெயரே இருக்க வேண்டும். எழுத்துப்பிழை செய்ய வேண்டாம். அதற்கு பிறகு இங்கே உங்கள் பிறந்த தேதி டிஓபி எழுத வேண்டும். பிறந்த தேதியை சரியாக எழுத வேண்டும். எந்த விதமான தவறும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதேனும் தவறு செய்தால் உங்கள் யுஏஎன் எண்ணை இங்கிருந்து பெற முடியாது. இப்போது இங்கே செலக்ட் எனிஒன் என்று எழுதப்பட்டுள்ளது. இங்கிருந்து நீங்கள் உங்கள் பான் கார்டு அல்லது மெம்பர் ஐடி அல்லது ஆதார் கார்டை தேர்வு செய்யலாம். நான் இங்கே பரிந்துரைக்கிறேன், ஆதார் கார்டை தேர்வு செய்யுங்கள். இப்போது இங்கே உங்கள் ஆதார் கார்டு எண்ணை எழுத வேண்டும். இங்கே எந்த ஒரு கேப்சா கோடு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த கேப்சா கோட்டை இங்கே நிரப்ப வேண்டும். பிறகு கடைசியில் ஷோ மை யுஏஎன் நம்பர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதோ உங்கள் யுஏஎன் எண். இதை நான் தனியுரிமை காரணமாக மறைத்துள்ளேன். மேலும் உங்கள் யுஏஎன் எண்கள் 1 அல்லது 2 அதிகமாக இருந்தால் அவையும் இங்கே காட்டப்படும். இப்போது நாம் இங்கே ஓகே என்பதை கிளிக் செய்கிறோம். இன்னும் ஏதேனும் சிக்கல் இருந்தால் நீங்கள் கமெண்ட் மூலம் எனக்கு தெரிவிக்கலாம். இன்றைய வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.